ஒவ்வொரு நகரத்திலும் வரலாறு தொடர்பான பல ரகசியங்களும் கதைகளும் ஒளிந்திருக்கும். மனிதர்கள் அமானுஷ்யங்களை தேடி உலகம் முழுவதும் பயணம் செய்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிலேயே பல அமானுஷ்ய இடங்கள் இருப்பதை பலரும் அறிவதில்லை. இந்த இடங்கள் மனித அறிவுக்கு சவால் விடுவதைப் போல இருக்கின்றன. உண்மையில் இதற்கு பின்னால் அறிவியல் தான் உள்ளது என்று கூறுபவர்கள் அந்த அறிவியல் காரணத்தை இன்னும் முழுமையாக விளக்கவில்லை. அப்படி ராஜஸ்தான் மாநிலத்தில் அமானுஷ்யங்கள் இருப்பதாக சொல்லப்படும் ஒரு கிராமத்தை பற்றி பல கதைகள் உலாவுகின்றன. குல்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கிராம பகுதியாகும். ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம். இந்த பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது. ஒரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்தது இந்த குல்தாரா கிராமம். இங்கு ராஜஸ்தானின் பாலி எனும் பகுதியிலிருந்து வந்த பாலிவால் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது இங்கு யாருமே வசிப்பதில்லை. இதனால் பல நூறு ஆண்டுகளாக மனிதர்கள் வசிக்காத இந்த கிராமத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இந்த குல்தாரா கிராமத்திற்கு வருகின்றார்கள். ஜெய்சால்மர் நகரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குல்தாரா கிராமம். இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. கிராமம் மொத்தமுமே 3 முக்கிய சாலைகள், அதனை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் என சிறிதாக அமைந்துள்ளது. குல்தாரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாலடைந்த கட்டிட சுவர்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. மேலும் கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஒரு ஆற்றின் கிளை உள்ளது. மேற்கு பகுதியில் கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்கள் உள்ளன. 13ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த கிராமம்தான் சுற்றுப்பகுதியில் உள்ள 85 கிராமங்களுக்கு தலைமை கிராமமாக இருந்துள்ளது. மழைவளம் இல்லாத பகுதியாக இது இருந்த போதிலும் மிகப்பெரிய அளவில் இங்கு விவசாயம் நடைபெற்றது என்று கூறுகின்றார்கள். செழிப்பான கிராமமாக இருந்த குல்தாரா மக்கள் அனைவரும் ஒரே இரவில் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி உள்ளார்கள் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். வறட்சி மற்றும் ஜெய்சால்மரின் பிரதம மந்திரி சலீம் சிங்கின் அதிகப்படியான வரி போன்ற காரணங்களுக்காக இந்த கிராமம் காலப்போக்கில் கைவிடப்பட்டதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் வேறு சில தகவல்கள் சிலவும் சொல்லப்படுகின்றன. சலீம் சிங் என்று அழைக்கப்படும் ஒருவர் ஜெய்சால்மர் மன்னருக்கு உயர்வான முதன்மை மந்திரியாக இருந்தாராம். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக விளங்கினாராம். அந்த நேரத்தில் மிகவும் அழகாக இருந்த கிராம தலைவரின் மகள் மீது சலீம் சிங்கின் கவனம் திரும்பியுள்ளது. அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய விரும்பியுள்ளார். யாரேனும் அதனை தடுக்க முயன்றால் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று கிராம மக்களிடம் சலீம் சிங் கூறியுள்ளார். இதனால் அச்சம் காரணமாக அந்த கிராமம் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 85 கிராமங்களின் மக்களும் கூட்டத்தை கூட்டி திடீரென ஒரே இரவில் கிராமத்தை விட்டு புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 19ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரே நாள் இரவில் அந்த கிராமத்தில் வாழ்ந்த 500 பேரும் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள், ஏன் சென்றார்கள் என்ற எந்த காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள் காணாமல் போனதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லி வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் செல்லும் போது உடைமைகள், அன்றாட பொருட்கள், உணவு பானங்களை கூட அங்கேயே வைத்துவிட்டு அவசரமாக கிராமத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள். கிராமத்தை விட்டு வெளியேறும் போது அந்த கிராமத்தில் வேறு யாரும் வாழக்கூடாது என்று சபித்துவிட்டு சென்றதாக நம்பப்படுகிறது. அவர்கள் அதன் பிறகு எங்கே குடியேறினார்கள் என்பதை கண்டறிய பல முயற்சிகள் நடந்தும் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அவர்களுக்கு பின் இந்த கிராமத்தில் இன்று வரை யாரும் வசிக்கவில்லை. பல சதாப்தங்களாக இந்த கிராமம் வெறிச்சோடியே காணப்படுகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநில அரசால் இந்த குல்தாரா பகுதியை சுற்றுலாத்தலமாக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு கதவு வைத்துள்ளார்கள். அந்த கதவை மாலை 6 மணிக்கு அவர்கள் அடைத்து விடுகின்றார்கள். அதன் பின்னர் யாரும் இந்த கிராமத்திற்குள் விடியும் வரை செல்வதில்லை. அப்படி யாரேனும் அந்த கிராமத்திற்குள் செல்ல வேண்டுமானால் அரசிடம் முன்பே அனுமதி பெற்று உரிய பாதுகாப்புடன் கூட்டமாக செல்லவே அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.